இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்றத பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றத பாத்திரலாம். முதல் கேள்வி, உவமை கவிஞர் என்று பாராட்டப்பட்டவர் யார்? கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். உவமை கவிஞர் என்று பாராட்டப்பட்டவர் யார்? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ சிற்பி மு மேத்தா, ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி சுரதா, ஆப்ஷன் டி தமிழண்ணல். உவமை கவிஞர் என்று பாராட்டப்பட்டவர் யார்? இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி சுரதா. கேள்வி அடுத்த கேள்வி, இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்த்தலாம். இன்னைக்கான இரண்டாவது கேள்வி, முத்தமிழ் காவலர் என்று போற்றப்பட்டவர் யார்? கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். முத்தமிழ் காவலர் என்று போற்றப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ தமிழண்ணல், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி விஸ்வநாதன், கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி பாரதிதாசன். முத்தமிழ் காவலர் என்று போற்றப்படுபவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி விஸ்வநாதன். அடுத்த கேள்வி, இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றது பார்க்கலாம். டெல்லியின் கடைசி இந்து மன்னர் யார்? டெல்லியை கடைசியாக ஆண்ட இந்து மன்னர் யார்? ஆப்ஷன் ஏ ராணா பிரதாப் சிங், ஆப்ஷன் பி ராஜா ஜெய்சிங், ஆப்ஷன் சி பிருத்திவிராஜ், ஆப்ஷன் டி சத்ரபதி சிவாஜி. டெல்லியை கடைசியாக ஆண்ட இந்து மன்னர் யார்? கேள்விக்கான சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் சி பிருத்திவிராஜ். அடுத்த கேள்வி, இன்னைக்கான நான்காவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். நான்காவது கேள்வி, கடவுளின் சாட்டை என்று அழைக்கப்பட்டவர் யார்? கடவுளின் சாட்டை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ நெப்போலியன், ஆப்ஷன் பி செங்கிஸ்கான், ஆப்ஷன் சி அலெக்சாண்டர், ஆப்ஷன் டி தைமூர். கடவுளின் சாட்டை என்று அழைக்கப்பட்டவர் யார்? இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி செங்கிஸ்கான். அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி, பேஷ்வா பேரரசின் நிறுவனர் யார்? பேஷ்வா பேரரசின் நிறுவனர் யார்? ஆப்ஷன் ஏ சத்ரபதி சிவாஜி, ஆப்ஷன் பி பாலாஜி பஹாஜிராவ், ஆப்ஷன் சி பாலாஜி விஸ்வநாதர ராவ், ஆப்ஷன் டி மாதவராவ். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். பேஷ்வா பேரரசின் நிறுவனர் யார்? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி பாலாஜி விஸ்வநாதர ராவ். அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஆறாவது கேள்வி, முதல் முறையாக நிலையான படை அமைப்பை கொண்டு வந்தவர் யார்? கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்க்கலாம். முதல் முறையாக நிலையான படை அமைப்பை கொண்டு வந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் லோடி, ஆப்ஷன் பி பால்பன், ஆப்ஷன் சி அலாவுதீன் கில்ஜி, ஆப்ஷன் டி இல்துமிஷ். முதல் முறையாக நிலையான படை அமைப்பை கொண்டு வந்தவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் அலாவுதீன் கில்ஜி. அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஏழாவது கேள்வி, சாளுக்கிய வம்சத்தின் கடைசி மன்னர் யார்? கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். சாளுக்கிய வம்சத்தின் கடைசி மன்னர் யார்? ஆப்ஷன் ஏ ராஜசிம்மன், ஆப்ஷன் பி இரண்டாம் கீர்த்திவர்மன், ஆப்ஷன் சி சிம்ம விஷ்ணு, ஆப்ஷன் டி இரண்டாம் புலிகேசி.
கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான 7வது கேள்வி. சாளுக்கிய வம்சத்தின் கடைசி மன்னர் யார்? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் பி 2ஆம் கீர்த்திவர்மன். அடுத்த கேள்வி, இன்னைக்கான கடைசி கேள்வி, 8வது கேள்வி. கவிக்குயில் என்று போற்றப்படுபவர் யார்? கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். கவிக்குயில் என்று போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ எஸ் ஜானகி, ஆப்ஷன் பி சரோஜினி நாயுடு, ஆப்ஷன் சி பி சுஷீலா, ஆப்ஷன் டி பாரதிதாசன். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். கவிக்குயில் என்று போற்றப்படுபவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி சரோஜினி நாயுடு. இன்னைக்கு இந்த வீடியோல வந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.